பாஜக எதை திட்டத்தை போட்டு கொடுக்கிறதோ அதை செய்கிற ஒரு கிளையாக தாவேகா மாறிவிட்டது. பாஜக ஒரு பெரிய அதிகார மையத்தை உருவாக்குது. வட இந்தியாவில் உள்ளாட்சி தேர்தலையே யூபியிலேயே பாஜக தோல்வி, பீகார் அப்படி எல்லா மாநிலங்களிலுமே. அப்போ பாஜக எதிர்ப்பு காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பாங்க மக்கள். அப்போ அவன் என்ன பண்றான்? பாஜக தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் என்ட்ரி விஜய். அப்போ விஜய நாம கையில் எடுக்கணும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற ஆங்கிள் படி பார்த்தா விஜய் வந்து இப்போ அகில கட்சியாக மாறுறாரு அப்படின்னா அகில இந்திய வெற்றி கழகம் மாற போகுது. அப்படி மாற போறாரு அப்படின்னா அதில் பாதிப்பு வந்து காங்கிரஸ் தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க, அப்புறம் இதை எப்படி காங்கிரஸ்குள்ள ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திடாதா? காங்கிரஸ் எப்படி பார்ப்பாங்க? கொந்தளிப்பு ஆகி நீங்கள் மாணிக் தாக்கூர் அடிக்க ஆரம்பிச்சிட்டார. ராகுல் சொல்லாமல் எப்படி மாணிக் தாக்கூர் பேசுவார்? இது எதற்கு இப்போ அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட்டணியிலே தொடருமா? முடிஞ்சிடும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் 29 வரைக்கும் கூட்டணி சேரும் போது 110 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. இந்த கூட்டு இன்னைக்கு மட்டும் இல்ல, எது வரைக்கும்? 29 வரைக்கும் சொன்னீங்க. இப்போ ராகுல பிரதமர் வேட்பாளர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல, அதாவது கரப்பான் பூச்சி கட்சி பாஜகவை எதிர்க்கிறான். ஆனா விஜய் பாஜகவை எதிர்ப்பதை போல மறைமுகமா பாஜகவுக்கு ஆதரவு 100% விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சூடு சொரணையில் ஒரே கட்சி சிபிஎம் தான், பாச்சாத்தி சண்முகம் தான். சிபிஎம் தான் இந்த தாவேக அரசுக்கு சரியான எதிர்கட்சி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும், ஏதோ 10 சீட்டு 15 சீட்டு வரும் அப்படின்னு தான் பலருடைய கணிப்பாக இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் தமிழக மக்கள் அவரை முதலமைச்சராகவே ஆக்குனாங்க. அதாவது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தாவேக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் முறியடித்து அவங்க வந்து நிரூபித்து காட்டினாங்க. இப்போ அடுத்த இலக்காக இந்தியா முழுமைக்கும் ஒரு விரிவடைகிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே பிஎம்னு பேசுகிறத பார்க்க முடியுது. இப்போ கேரளாவில் கட்சி தொடங்க போகிறாங்க. ஒரு அதே போல் ஒரு நடிகர் தேவன்கிறவரை பாஜகவில் மாநில தலைவர் ஆகக்கூடிய நிலையில் இருந்தவர் இப்போது தாவேக்காவில் வந்து சந்திக்க போகிறார். சந்தித்து பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேக்கா இந்திய அளவிலான ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்களா? கேரளாவினுடைய இந்த கட்சி தொடக்கம் எதை காட்டுது? பாஜக எதை திட்டத்தை போட்டு கொடுக்கிறதோ அதை செய்கிற ஒரு கிளையாக தாவேகா மாறிவிட்டது. எப்பொழுது பிரதமர் வேட்பாளர் இந்த செய்தி வருகிறதோ இது காங்கிரஸுக்கு எதிரான செய்தி. இப்போ அகில இந்திய அளவில் ராகுல் தான் பாஜக எதிர்ப்பை அறுவடை செய்கிற ஒரே அதிகார மையம் ராகுல் தான் அகில இந்திய அளவில். அகில இந்திய அளவில் இப்போ மம்தா பானர்ஜி இல்லை, ஒட்டச்சி சுக்குநூறு ஆக்கிட்டாங்க. யார் பண்ணால்? ஆர்எஸ்எஸ் தான் பண்ணுச்சு, பாஜக பண்ணுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் சாராய கேஸில் மாட்டிட்டு அவர் காணாமல் போயிட்டார். டெல்லியிலிருந்து பஞ்சாப் போய், பஞ்சாப்லேருந்து குஜராத் வந்து, குஜராத் யூபி வந்தவரை மனோஜ் சிசோடியா சாராய முதலாளிகிட்ட கோடிக்கணக்காக வாங்கினார். இதை செட் பண்ணி அனுப்புனதே யார்? பாஜக தான். அப்போ அவருக்கு அதையும் முடிஞ்சுது. இங்கே முதல்ல எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் 3 கோடி பேர் ஊடுருவி இருப்பான். காங்கிரஸுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களாகவே மணிசங்கர் ஐயர் இருந்தார். இப்போ அதே இடத்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்துட்டார். அமெரிக்க நாராயணன் நிறைய. அப்போது ராகுலை சுற்றி ஆர்எஸ்எஸ் தான் வலைப்பின்னலை போட்டிருக்கு. இது இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை. அப்போது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் காங்கிரஸுக்கு பெரும் செல்வாக்கு. ஆமாம். இப்போ 40 சீட்டு கொடுத்தாங்க திமுக. அதை உடைச்சி காலி பண்ணதே யாருன்னு கேட்டால் பிரவீன் சக்கரவர்த்தி தான். பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவை ஒழிப்பதில் பெரும் வெற்றி பெற்றுட்டார். நீங்கள் பெரிய அறிவாளியாக இருந்த
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை திமுக விட்டு விரட்டினதே பிரவீன் சக்கரவர்த்தி தான். பிரவீன் சக்கரவர்த்தி பேசிகிட்டே இருந்து அதை பூரா பொது வெளியில் சொல்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அதுதான் திமுக கோவம், அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. அதே போல் சவுக்குக்கு தகவல் கொடுக்கறது பூராமே பிரவீன் சக்கரவர்த்தி தான். இப்போ அதை விட தாவேகா வெற்றி பெற்றவுடன் முதல்ல ஆதரவு கொடுக்க வச்சதே, ராகுல்கிட்ட பேசி திமுகவை காலி பண்ணதை, முதல் ரவுண்டில் காலி பண்ணதே பிரவீன் சக்கரவர்த்தி தான். அந்த நன்றி கடனுக்கு தான் தாவேகா தனக்கு வாய்த்த முதல் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினரை பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தாங்க. இதெல்லாம் இதுதான். இதை தாண்டி விஜய்க்கு சுற்றி ஒரு பெரிய கார்ப்பரேட்டு ரெட்டி நிறுவனங்கள் சுற்றிட்டான். விஷ்ணு ரெட்டி, அஜய் ரெட்டி, அனில் ரெட்டி, இந்த என்ட்ரிகா சாராய ஃபேக்ட்ரி, இப்படி இவங்க எல்லாமே தமிழ்நாடு தான் ஒரு பெரிய வேட்டைக்காடு. இது திமுக அதிமுக இருந்தாலுமே இவர்கள் தான் வேட்டைக்காடு. அப்போது திமுக கதை முடிஞ்சது, அதிமுக கதை முடிஞ்சது, இப்போ விஜய் தான் பெரிய பவர் சென்டர். முதலமைச்சர் அலுவலகத்தில் உத்தரவு வந்தால் கலெக்டர் எஸ்பியில் நடுங்குவான். இதை நம்ம ஏறக்குறைய 30-40 வருஷமாக நேரில் பார்த்துருக்கோம். அப்போது கலெக்டர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ரெவன்யூ செக்ரட்டரி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சுடுகாட்டை பூரா பட்டா போடுறோன்னா சிஎம் ஆஃபீஸிலிருந்து கொஞ்சம் உத்தரவுக்கு மறு பேச்சே கிடையாது. சிஎம் ஆஃபீஸிலிருந்து கூப்பிட்டு சொன்னால் 100 கோடி ரூபாய் நான் வாங்கிட்டேன், நீ கோயிலை விற்றுருனா கோயிலை விற்றுருவான். குவாரிகள் பூராமே அமைச்சர்கள் தான் நடத்துகிறான். அதாங்க இப்போ கேரளாவை நோக்கி இப்போ தாவேகா வளருவதுங்கிறது எதை காட்டுதுங்க? எதை காட்டுதுன்னா, காங்கிரஸுக்கு மாற்றாக பாஜக ஒரு பெரிய அதிகார மையத்தை உருவாக்குது. ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் தான் எந்த காலத்துலையும் பாஜக ஆட்சிக்கு வராது. ஓகே. தமிழ்நாட்டில் பாஜக என்றைக்குமே ஆட்சிக்கு வராது. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் தான், அது என்றைக்குமே ஆட்சிக்கு வராது. ஆந்திராவில் பாஜக ஆட்சிக்கே வராது, அங்கே ரெட்டி நாயுடு அரசியல் தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக மாறி மாறி வரும், இப்போ காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்குது. அப்போது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 மாநிலங்களில் காங்கிரஸுக்கு தான் ஆதரவு. காங்கிரஸுக்கு. அப்போது இது 2029 அமித்ஷா தான் பிரதம மந்திரி வேட்பாளர், மோடி ஜனாதிபதி வேட்பாளருக்கு போக போகிறார். அப்போது இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் காங்கிரஸ் 5 சீட்டில் ஜெயித்தாலும் பிரதமர் ஆயிடும். வட இந்தியாவில் இப்போது பாஜகவுக்கு எதிரான அலை வீசுது. கரப்பாம்பூச்சி கட்சியெல்லாம் பெரிய கட்சியாக மாறிடுச்சு. நேற்று ஆரம்பித்த மாணவர்கள் ஆரம்பித்த கட்சி கரப்பாம்பூச்சி கட்சியெல்லாம் பெரிய அளவில் ஆயிடுச்சு. அப்போது வட இந்தியாவில் உள்ளாட்சி தேர்தலையே யூபியிலேயே பாஜக தோல்வி, பீகார், அப்படி எல்லா மாநிலங்களுமே. அப்போ ராகுல் அதிகாரத்தை விட்டு போய் காங்கிரஸ் 2014 அதிகாரத்தை விட்டு போயிடுச்சு. கடைசி மன்மோகன் சிங் பிரதமர். இப்போ வட இந்தியாவில் போட்டி சரிசமமாக இருக்கும். தென்னிந்தியாவில் ராகுலுக்கு ஆதரவு எம்பி ஒரு 10 எம்பி வந்தாலும் ராகுல் பிரதமர் ஆயிடுவார். ஏன்னா 2004 பாஜக தான் ஆட்சிக்கு வருது, வாஜ்பாய் பிரதம மந்திரி. ஆனால் அட்ரஸே தெரியாத மன்மோகன் சிங் 2004 2014 10 ஆண்டு காலம் அவர் தான் பிரதமர். அப்போது பாஜக எதிர்ப்பு காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பாங்க மக்கள். இப்போ அந்த மனநிலை மாறிட்டே வருது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், பாஜக தமிழ்நாட்டில் ஒரு மாஸ் என்ட்ரி விஜய். அப்போ விஜயை நாம் கையில் எடுக்கணுமா நேரடியாக எடுக்க முடியாது. எடுத்தால் முஸ்லீம், கிறிஸ்துவ, தலித்தெல்லாம் ஓடு போட மாட்டான். அப்போ அதனால் இப்போ ஜோசப் விஜய் இந்த ஜோசப்பை முன்னிறுத்துவதனுடைய விளைவு கிறிஸ்துவ மிஷினரிகள் விஜயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. உதாரணத்திற்கு இப்போ சீஃப் செக்ரட்டரியாக வரணும்னு ககன்தீப் சிங் பேடி முயற்சி செய்கிறார். சாய்குமார் இப்போ ஓய்வு எடுக்க போகிறார், அவர் ராராவுக்கு போக போகிறார். ரியல் எஸ்டேட் கட்டுப்படுத்துகிற நிறுவனத்துக்கு போய் அங்கே உட்காந்து பல 1000 கோடி திருடுவார், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ ககன்தீப் சிங் பேடி என்ன பண்ணுறாருன்னா, பம்பாயில் ஒரு பிரிகேடியர் இருக்கார், பஞ்சாபில் ஒரு பிரிகேடியர். இந்த பிரிகேடியர் யாருன்னா போப்பாண்டவருக்கு வாக்கு போடுகிறவர்கள். சரியா? இப்போ இவரை பிடிச்சே சீஃப் செக்ரட்டரியாக வரணும்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ கேரளாவில் கிறிஸ்துவ முன்னணி, முஸ்லீம் யாருக்கு ஓட்டு போடுறானோ அவங்க தான் அங்கே வர முடியும். கேரளாவில் முஸ்லீம். அப்போது சிறுபான்மை
வாக்கு அங்கே பெரிய ஓட் பேங்க். தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ முஸ்லிம் தலித்துகள் 20% யாருக்கு ஓட்டு போடுறோன்னா அவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியும். அதே போல் தெலுங்கானாவில் நாயுடு ரெட்டி அதே போல் தலித்து கிறிஸ்டியன் முஸ்லீம் வாக்கு தான் அங்கே பெரிய வாக்கு வங்கி. அப்போ அதுக்கு அங்கே காங்கிரஸை காலி பண்ணணும்னா கிறிஸ்துவ முஸ்லீம் தலித்து வாக்கு யாருக்கு விழுகுதோ அவங்க அங்கே அதிகாரத்துக்கு வந்துடலாம். ஆந்திராவில் தலித்து வாக்கு ரெட்டி வாக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ். நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரா சட்டசபைக்கு முன்னாடி பெரிய சிலை, யார் சிலை? அம்பேத்கர் சிலை வச்சுருக்கார். காரணம் அங்கே தலித்து வாக்கு அப்படியே கன்சால்டேட் ஆகும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற ஆங்கிள் படி பார்த்தா விஜய் வந்து இப்போ அகில கட்சியாக மாறுறாரு அப்படின்னா அகில இந்திய வெற்றி கழகம் மாறப்போகுது. அப்படி மாற போறாரு அப்படின்னா அதில் பாதிப்பு வந்து காங்கிரஸ் தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க, அப்புறம் இதை எப்படி காங்கிரஸ்குள்ள ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திடாதா? காங்கிரஸ் எப்படி பார்ப்பாங்க? இல்லை, கொந்தளிப்பு ஆகி நீங்கள் மாணிக் தாக்கூர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா? ராகுல் சொல்லாமல் எப்படி மாணிக் தாக்கூர் பேசுவார்? மாணிக் தாக்கூர் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கற்பனை பண்ணுறீங்களா? ரசிகர் மன்றம் நடத்துறீங்க, கட்சி நடத்தலைன்னு மாணிக் தாக்கூர் சொல்கிறாரு. இது எதற்கு இப்போ அப்போ காங்கிரஸ் தாவேக கூட்டணியிலே தொடருமா? முடிஞ்சிடும். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாணிக் தாக்கூர் ஒரு பெரிய தரகர் தான். இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ யார் காங்கிரஸுக்குள்ளேருந்து காசு வாங்கி கொடுக்குறாங்கன்னா சிரஞ்சீவி பொதுச் செயலாளர் இருக்கார்ல, அவரு தான் விஸ்வநாதனுக்கும் மாணிக் தாக்கூருக்கும் மீடியேட்டர். ஓகே, எல்லா அந்த டிபார்ட்மெண்ட் 2 அமைச்சர் இருக்காங்கல்ல, வசூல் பூரா சிரஞ்சீவி தான் பண்ணுறாரு. சிரஞ்சீவி, மகேந்திர, நவீன், திரவியம் 2 பேர் 4 பேர் தான் இந்த அரசாங்கத்தில் புரோக்கர் வேலை பார்க்குறாங்க. அமைச்சர் 2 அமைச்சர்கிட்ட இருந்து பொட்டி வாங்கி மாணிக் தாக்கூர் கொடுக்கறது இந்த நபர்கள் தான். சிரஞ்சீவி, மகேந்திர, நவீன, திரவியம் தான் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. எப்படி சண்டை வந்துருச்சுன்னா, நீங்கள் காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணுறீங்க. பிரதமர் வேட்பாளர் 29 வரைக்கும் கூட்டணி சேரும்போது 110 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. இந்த கூட்டு இன்னைக்கு மட்டும் இல்லை, எது வரைக்கும்? 29 வரைக்கும் சொன்னீங்க. இப்போ ராகுல பிரதமர் வேட்பாளர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அமித்ஷாவுக்கு லஞ்சு பேக் கொடுக்குறீங்க. இது நீங்கள் மசாலா பொடி கொடுத்தாங்களாம். மசாலா பொடி. ஆமாம், அமித்ஷாவுக்கு மசாலா பொடியே கிடைக்காது. மசாலா பொடி இவர்கிட்ட தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. சரி, என்ன பண்ண, தமிழ்நாடு தலைவிதி அப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு தலைவிதி இன்னைக்கு பான்பராக்கு கொடுத்தாங்க, கொஞ்சம் குட்காவும் பான்பராக. ஏன்னா நார்த் இந்தியாவில் போகிறோம், அது இல்லாமல் இருக்க மாட்டான். தம்பாக்கு போடுவான், தம்பாக்கு அப்படிவான். அது கொஞ்சம் அமித்ஷா கொடுத்தாங்க. அமித்ஷா தம்பாக்கு ரொம்ப விரும்புவார். என்ன அப்போ இதெல்லாம் இப்போ விஜயை வந்து ஒரு பெரிய ரெட்டி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அவரை இயக்குது. அது மீறி அவரால் பொண்டாட்டி பிள்ளைய கூட அவரால் பார்க்க முடியல. அந்த பையனை மிரட்டுறாங்க. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் நம்மளே கூட பல முறை பேசியிருக்கோம் தேர்தலுக்கு முன்பே. ஒரு வாக்குகள் அப்படிங்கிறது திமுக மேலே போகணும், அது அதிமுகவுக்கு போகும். திமுகவுடைய எதிர்கட்சிகளுடைய, அதாவது ஆளுங்கட்சியுடைய ஓட்டு பிரிக்கும் போது அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு பயனடையும். இப்படி தான் நம்ம யோசிச்சிருக்கோம். இந்த ஃபார்முலாவே உடைச்சது தான் 26 தேர்தல். இது அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு இது ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி சிஜேபி உருவாகுது. அங்கே ஒரு கொதிநிலை, நீங்கள் சொல்கிற மாதிரி வட மாநிலங்களில் பிஜேபிக்கு எதனா கொதிநிலையெல்லாம் உருவாகுது. அப்படிமா அதை சிஜேபியோட தாவேக அறுவடை பண்ணிடாதுன்னு ஏன் நம்ம கருதக்கூடாது? இல்லை, அதாவது இந்த கரப்பான் பூச்சி கட்சி பாஜகவை எதிர்க்கிறான். ஆமாம், ஆனால் விஜய் பாஜகவை எதிர்ப்பதை போல மறைமுகமாக பாஜகவுக்கு ஆதரவு இருக்கு. ஓகே, ஒரே டார்கெட் ராகுல் வந்துடக்கூடாது. நீங்கள் பாஜக எதுக்கணும், ராகுல் தானே போனோம். அகில இந்திய முகம் 100 ஆண்டு கட்சி யார்கிட்ட போனோம்? ராகுல் பின்னாடி தான் போகணும். பாஜகவை நீங்கள் எதுக்கணும்னா ராகுல் தான் போகணும். நீங்கள் ராகுலை நீங்கள் எதுக்குறீங்கன்னா, ராகுல் எதுக்குற யாருடைய அஜெண்டா? பாஜக அஜெண்டா. அப்போது நீங்கள் மறைமுகமாக நீங்கள் எடுத்துட்டு பிரதமர் ஆயிட முடியுமா? இந்த நாட்டில் நல்லது நடக்கணும், பிஜேபி ஒழியணும், அதானே கொள்கை. இந்த நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஒழியணும்னா நாட்டில் நல்லது நடக்கும். ஆர்எஸ்எஸ் 5 வகையான கொள்கை. கம்யூனிஸ்ட் வரவே ஒழிக்கணும், கொல்லணும் கம்யூனிஸ்டுகளை.
தலித்துகள் படிக்கவே கூடாது. இன்னும் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கல்வியை எவனுக்கு போய் சேராமல் நீங்கள் 2000 வருஷமா ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கிறானே, பாஜக பார்த்துக்கிறானே 2000 வருஷமா. இந்த மூன்றாவது அணிக்கு இப்போ மூன்றாவது அணி அப்படிங்கிறது இப்போ காங்கிரஸ் தாவேக இப்படி வருதுன்னா இப்போ இன்னொரு பக்கம் சிஜேபி வந்து திமுக ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ மூன்றாவது அணிங்கிறது எப்படி உருவாக்க வாய்ப்பு இருக்கிறதா நம்ம இப்போ பார்க்கலாங்கய்யா. அதாவது பாஜகவுக்கு எதிராக ஒரு அணி, பாஜகவுக்கு எதிராகவும் இருக்கும், காங்கிரஸுக்கு எதிராகவும் இருக்கும். ஓகே, அதுதான் மூன்றாவது அணி. அது யாருக்கு லாபமாக இருக்கும்? பாஜக தான் லாபமாக இருக்கும். ஆமாம், கடந்த காலங்களில் மூன்றாவது அணி பூராமே பாஜகவுக்கு தான் லாபமாக இருக்கும். ஒரு தொகுதி, ஒரு எம்எல்ஏ தொகுதியில் 3 பிரித்தா யாருக்கு லாபமாக இருக்கும்? திமுக, அதிமுக 2. 3வது ஒரு சக்தி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியே காசை கொடுத்து ஒரு வேட்பாளரை போடுவான். அந்த ஃபார்முலா வந்து 26ல் உடஞ்சிச்சிங்க. அப்போது அதுதான் இப்போ ஆல் இண்டியா அரசியல்லையே நிற்கிது. நீங்கள் கரப்பாம்பூச்சி கட்சி, காக்ரோச் கட்சி 3வது அணி திமுக சேர போதுங்கிறாங்க. இது யாருக்கு லாபம்? பாஜக தான் லாபம். காங்கிரஸை எதிர்ப்பதற்கு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அது யாருக்கு லாபம்? காங்கிரஸ். இதெல்லாமே யார் ஓட்டு? காங்கிரஸ் ஓட்டு தான். ஆமாம், நீங்கள் பாஜக ஓட்டு இது வராது. பாஜகவுக்கான ஓட்டு விஜய்க்கு வராது, பாஜக ஓட்டு கரப்பாம்பூச்சி கட்சி திமுகவுக்கும் வராது. அப்போது யாருடைய ஓட்டு பிரியும்? காங்கிரஸ் ஓட்டு பிரியும் போது காங்கிரஸ் பலவீனமாகி காங்கிரஸ் வர முடியாது, அமித்ஷா வந்துடுவார். இதுதான் இப்போ எல்லா கார்ப்பரேட் நிறுவனங்களுமே திமுகவை கையில் வச்சுருந்துக்கு, அதிமுகவை கையில் வச்சுருக்கு. அதிமுக திரிவேணி எர்த் மூவர்ஸு பெரிய பெரிய ஹார்பர் கான்ட்ராக்டர், நாமக்கல் கவுண்டரு. அப்போ அவர் எடப்பாடி கண்ட்ரோல் வச்சுருக்கார். மோடி நேரடியாக அதங்க எடப்பாடி பேசாமல் இருக்க சொல்லுங்கள், எடப்பாடி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், அவர்கிட்ட சொன்னால் அவர் சொல்லிடுவார். அதே தான் இப்போ விஜயை இந்த ரெட்டி குரூப்ஸு, பெரிய பெரிய கார்ப்பரேட் ரெட்டி குரூப்ஸு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி வச்சிருக்கிற ஆட்கள் இப்போ அவர் தூக்கிட்டாங்க. விஜய்க்கு அரசியலும் தெரியாது, மண்ணும் தெரியாது. எதை சொல்லுகிறார்களோ இதான் இதை செய்யலைன்னா ரொம்ப டேஞ்சர். அவருக்கு ஒரு பொண்டாட்டி உள்ள பாதுகாப்பு கூட கிடையாது. அப்போ அவருக்கு என்ன நடக்கும்? கைப்பொம்மையாக ஜெயலலிதாவையே கைப்பொம்மையாக வச்சு சசிகலா நடராஜன் தான் ஆண்டாங்க. அதே போல தான் இப்போ விஜயை இந்த ரெட்டி குரூப்ஸு பாஜக பின்னணியில் முஸ்லீம், கிறித்துவ, தலித் வாக்குகளை பெறுவதற்கு அகில இந்திய அளவில் ராகுலுக்கு எதிராக, இங்கே திராவிட இயக்கத்துக்கு எதிராக வளர்த்தி வச்சுருக்கான் தாவேக்காவை. அப்போ தாவேக்கா அதற்குத்தான் பயன்படும். அவர்களுக்கு வெற்றி அடைஞ்சாலும் ஒன்று தான், தோல்வி அடைஞ்சாலும் ஒன்று தான். ஒரு கட்சின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கிளைக்கழகம் வரைக்கும் வேறு ஊண்டிட்டு போயிட்டுருக்கு. திமுக, அதிமுகவை நீங்கள் விட்டுட்டு இப்போ 3வது தாவேக்காவும் ஒரு கட்சி ஃபார்ம் ஆயிடுச்சு. அவனும் திருட ஆரம்பிச்சிட்டான், அவனும் கோடிக்கணக்கு திருட ஆரம்பிச்சிட்டான். இப்போ இன்னொரு என்னென்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, தாவேகா சார்பாக எங்ககிட்டையுமே பேசல, விஜய் அவர்கள் எங்ககிட்டையும் பேசினாங்க, நீங்கள் சோஃபா இல்லை, இது பீரோ இல்லை, லாக்கரே கொடுத்தாலும் உங்களை விட்டு போக மாட்டோம், எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், தேர்தலுக்கு முன்பு ஒன்று, தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணியை நாங்கள் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பிரேமலதாலாம் ஒரு கொள்கையை பற்றி பேசுகிறதையும் கட்சி உறுதியை பற்றி பேசுகிறதும் எதை காட்டுதீங்க? நான் அந்த அரசியல் நாசமாக போச்சுன்னு காமிக்குது. இப்போ 3 லீமா ரோஸு சட்டசபையில் இருக்காங்க. ஒன்று பிரேமலதா, ஒன்று சௌமியா, 3வது லீமா ரோஸ். 3 பேருமே 5 லட்சம் கோடி வைத்திருக்கிற மிகப்பெரிய கார்பரேட்டுகள், பெரிய கார்பரேட், எல்லாம் ரோல் சைஸ் காரில் வர்ற ஆட்கள். இவங்க தான் இந்த பஞ்ச பராரி அழுக்கு தலித்து மக்களுக்கான தலைவினை. எப்படிங்க இவங்களெல்லாம் ஏற்றுக்க முடியும்? நேத்தி சுதீஷ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, சாட்ஜிபிடியில் போட்டால் கூட, சாட்ஜிபிடி ஏஐன்னு ஒன்று இருக்கு, ஏஐயில் போட்டால் கூட யார் சிறப்பாக செயல்பட்ட எம்எல்ஏனா பிரேமலதா தான் வருதான் சாட்ஜிபிடியில் சொல்கிறாரு. அதான் 2 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 10,000 20,000 கோடி இருக்குது. அந்த அம்மா ரோல்ஸ் ரைஸ் காரு, லேண்ட் குரூசரை தவிர வேறு எந்த காலையும் ஏறாது. அப்போது அந்த அம்மா கட்டுற பட்டு புடவை 50,000 ரூபாய்க்கு கம்மி பட்டு புடவை இல்லை. இவர்கள் தான் உழைக்கிற மக்களுடைய பிரதிநிதினா எங்கே போய் தலையில் அடிச்சுக்கிறது. அதே போல் சௌமியாவுக்கு அமெரிக்கா வரைக்கும் சொத்து இருக்கு. இந்த அமைச்சராக இருந்த காலத்தில் கர்நாடகாவில் பல 1000 ஏக்கரா ராமதாஸ் தோட்டம்னு அங்கே இருக்குது. எங்கே? கூர்க்கில்
பலாயிரம் ஏக்கர் தோட்டம், ராமதாஸ் தோட்டம்னே இருக்கு. அப்போ இவர்களெல்லாம் ஏற்காடு மலையே அவர்களுக்கு சொந்தமானது. 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஆகல. அதாவது ஒரு மலையை விலைக்கு வாங்குறாருங்க ராமதாஸ். வாங்கும்போது ஏற்ற மலை யாருதுன்னு கேட்குறாரு. ஒரு 1000 ஏக்கர் யாருதுன்னு. ஒரு தமிழரசுன்னு ஒரு டாக்டருங்கிறாங்க. தமிழரசனா எங்கே இருக்காவன்? இல்லை அந்த தர்மபுரியில் இருக்கான். அப்போது அன்புமணியுடைய பிஏ தமிழரசன், அன்புமணியுடைய பிஏவே தமிழரசன். நம்ம தமிழரசனா? அவனை வர சொல்லு. உடனே ஆள் தூக்கிட்டு வந்தாச்சு. தூக்கிட்டு வந்து யாருதுரா? ஏன் தோட்டம் தான். ஏண்டா எங்கிட்ட பிஏவாக இருக்கவன ஒரு 1000 ஏக்கரை வாங்கிட்டியா, போடுறா கையெழுத்த. 1 மணி நேரத்தில் 1000 ஏக்கரை யார்கிட்ட வருது? ராமதாஸுக்கு வருது. அப்போ கதை ஒன்று இதே இருங்க. அப்போ உடனே அடித்து எழுதி வாங்கியாச்சு. இப்போ அந்த தமிழரசன் தான் அன்புமணி எங்கே நின்னாலும் எழுத்து நிற்கிறார், சௌமியா எங்கே நின்னாலும் எழுத்து நிற்கிறார். முழுசாக கேளுங்க, இந்த நுனிப்புள் மேயாதீங்க. இப்போ நீங்கள் சௌமியா எங்கே நின்னாலும் பாருங்க, தமிழரசன் வேட்பாளர் நிற்பார். பார்த்தீங்களா? அவர் தான் அந்த டாக்டரு. அப்போ மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த பொழுது ராகுல் காந்திக்கு அடுத்தபடியாக சார்ட்டர் ஃப்ளைட்டில் உலகம் பூரா போன ஒரே குடும்பம் ராமதாஸ் குடும்பம். மருந்து கம்பெனி இந்தியாவில் பல லட்சம் கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணுகிற பெரிய கார்பரேட்டு. நீங்கள் குன்னூரில் நாய் கடிக்கு நானே போய் ஊசி போட்டிருக்கேன். நாய் கடிச்சா தொப்புளை சுற்றி போடுவாங்க. இப்போ அந்த கம்பெனியெல்லாம் ராமதாஸ் குடும்பம் மூடிட்டு தனியார்ட்ட விற்றுவிட்டானுங்க. பெரும் துரோகி குடும்பம் ராமதாஸ் குடும்பம். நெய்வேலியில் ஒரு ஏறக்குறைய பல லட்சம் ஏக்கர் நிலத்தை நெய்வேலி கொடுத்தான். யார்? வன்னியர் தான் கொடுத்தான். ஆனால் அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த வன்னியர் மக்களுக்கு குடும்பத்தொருத்தருக்கு வேலையும் கிடைக்கல, குடும்பத்தொருத்தருக்கு வேலையும் கிடைக்கல, அவனுக்கு இழப்பீடும் கிடைக்கல. 3 ஷிஃப்ட்டு 3000 9000 பேர், 3 ஷிஃப்ட்டு 9000 × 3000 27000 பேர் வட இந்திய தொழிலாளி தான் அங்கே இருக்கான். அந்த சுரங்க தொழில் மத்திய அமைச்சராக NT சண்முகமே வந்தார். எந்த கட்சியில்? பாமகல. அவர்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கல? இழப்பீடு வாங்கி கொடுக்கல. இது ராமதாஸ் கட்சி தேவையா? வன்னியர்களை பொறுக்கி தின்பதற்கு, வன்னியர்களை ஏமாற்றுவதற்கு உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாமக. நீங்க மத்திய அமைச்சராக இருந்த பொழுது 475 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. எங்க? இந்தியா பூரா. ஒரு சீட்டு அமைச்சருக்கு, மத்திய அமைச்சருக்கு ஒரு சீட்டு கோட்டா. 475 வன்னி இளைஞர் டாக்டர் ஆயிருப்பான். 5 வருஷத்துல 475 × 5 எவ்வளவு? 2500 டாக்டர் இருக்கான வன்னியர் சமூகத்தில் காமிங்க. 2000. அப்போ சௌமியா எந்த தைரியத்தில் பேசுது? எல்லாம் வன்னியர்களை பொறுக்கி தின்பதற்கு வன்னியர் சங்கம், தலித்துக்களை ஏமாற்றுவதற்கு தலித் இயக்கம், திராவிடத்தை ஏமாற்றுவதற்கு திராவிட இயக்கம், பெரியாரை துரோகம் பண்ணுறது, தமிழ் தேசியத்தை பொறுக்கி திங்கிறதுக்கு சீமா இயக்கம். இப்படி தான் இருக்கு. இன்னொரு விஷயம்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு கடிதம் மட்டும் முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது தலைமைச் செயலாளர் மேலே அந்த மாணவர்கள் போராட்டம், இந்த குறிஞ்சியம்பாறை அந்த விஷயங்களையும் சரி, இதுக்கு நீங்கள் நடவடிக்கை ஏதோ அந்த சம்மந்தப்பட்ட ஆணையர் நடவடிக்கை எடுக்கிறதோ இது எதுவுமே போதாது. ஐயாச்சாமின்னு ஒரு தாசில்தார் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? இது குறித்து முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் துறை சார்ந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்கறது எங்களுக்கு வேணா, இது குறித்து நடவடிக்கை ஒன்று கேட்குறாங்க. முதலமைச்சர் கடிதம் அனுப்பியது. CPM கம்யூனிஸ்டுகள் தாவேகாவுடைய கூட்டணி விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? 100% விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சூடு சொரணையில் ஒரே கட்சி CPM தான், சண்முகம் தான், வாச்சாதி சண்முகம் தான். அவர் நீங்கள் எந்த கரப்ஷனும் அவர் சொல்லவே முடியாது. கட்சி கொடுக்குற 10,500 தான் அவருக்கு சம்பளம். 10,500 தான் அவருக்கு சம்பளம். அதே போல் லதான MLA, அந்த அம்மா பையன், நான் வீட்டுக்கு போயிருந்தேன் கீழ்வேலூருக்கு. கீழ்வேல்மணிக்கு நான் போயிருந்து பக்கிரிசாமி நினைவாலய அந்த தியாகி கட்டடம் கட்டினாங்க கம்யூனிஸ்ட்கள், அங்கே போயிருந்தேன். அப்போது லதா வீட்டுக்கு போயிருந்தேன், கீழ்வேலூர் MLA லதா வீட்டுக்கு. அவர் மகன் தலையாரி வேலை பார்க்குறார், விஓக்கு அசிஸ்டண்ட். எங்க? யாரு? லதா CPM MLA உடைய மகன். அவங்க வீட்டுக்கே போய் டீ சாப்பிட்டு வந்தேன். என்னப்பா வேலை பார்க்குறேன்னு? தலையாரியாக இருக்காங்கன்னார். விஓக்கு அசிஸ்டண்ட், அது டெம்பரவரி போஸ்ட். நம்மால் MLA போய் எங்கே இருப்பான்? கார்பரேட் கம்பெனியில் GM-ஆ இருப்பான். மாரிமுத்துமே அப்படிதான். அப்போ CPM பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கம்யூனிஸ்டுங்கிற பேரில் மான மரியாதையாக உயிரோடு இருக்கிற கொள்கையாளர்கள் CPM தான். அதனால் CPM தலி ராமச்சந்திரன் கட்டுப்பாடில் இருக்கு. ஒரு பொருள் 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணை வீடு.
சிபிஐ CPM ஆமாம் சிபிஐ பல கோடி ரூபா வருமானம் வர குவாரி ஸ்விம்மிங் பூலில் வீரபாண்டியே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கார். அப்போ எங்கே போய் கேட்பாங்க? அதனால் சிபிஎம் தான் இந்த தாவேக அரசுக்கு சரியான எதிர்க்கட்சி. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்து எனக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.